இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்கிறாங்க. அது என்னென்னா, நான் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணேன்னா, கட் பண்ணி முடித்த பிறகு அந்த 2 இன்ச்சு உள்ள பீஸை நான் அளக்கும் போது அதில் 1/8 கம்மியாகுது. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் மெசேஜில் கூட சில விளக்கங்களை சொன்னால் அவங்களுக்கு புரியலை. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி குறையுது? இப்போ புதுசாக வேலை கற்றுக்கிறவங்க கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணும்போது அதில் இதை மாதிரி சில டிஃபிகல்ட் வரும். அதை எப்படி கரெக்டாக நம்ம சரி பண்ணி கட் பண்ணி பழகிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நாம் சேனல் கட் பண்ணுறதுக்கு நம்ம கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் கேட்ட மாதிரி அந்த 1/8 குறையிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினில் உள்ள பிளேடோட கணம் தான் 1/8. இந்த 1/8 கணம் தான் அவங்க கட் பண்ணும்போது அந்த அளவை வந்து குறைக்குது. அவங்க எப்படி வந்து மார்க் பண்ணி அந்த மார்க்கை கட்டிங் மிஷின் பிளேடில் எந்த பக்கத்தில் வச்சு வெட்டுறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த குறையை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அவங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு செக்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டுறோம். வெட்டும் போது பார்த்திங்கன்னா ஒன்று, இப்போ நம்ம சென்டரில் வந்து நம்மளுக்கு சென்டரில் வந்து கட்டிங் மிஷின் பிளேடு இருக்கும். ரைட் சைடில் வந்து நம்ம செக்ஷனை விட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லை லெஃப்டில் வந்து செக்ஷனை வச்சு நம்ம கட் பண்ணலாம். நமக்கு தேவையான பகுதியை ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஏதோ ஒரு ஏரியாவில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது சென்டரில் நம்ம கட்டிங் பிளேடு அதை கட் பண்ணோம். இப்போ அந்த கட்டிங் பிளேடோட கணம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1/8. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து அளவு வந்து ஒரு 46/5/8 தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 46/5/8 மார்க் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/8 அவன் குறையுதுன்னு சொன்னாலும் அந்த 1/8 வந்து சேர்த்து மார்க் பண்ணுறேன். இது என்ன காரணம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து பிளேடோட ரைட் சைடுக்கு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது இல்லாமல் ஒரு சிங்கிள் மார்க் மட்டும் நீங்கள் என்ன அளவு தேவையோ அதை மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் மிஷினில் வச்சு வெட்டும் போது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரிகிற மாதிரி வச்சு தான் நம்ம வெட்டுவோம். ஒரு பழகிறவங்க அந்த விவரம் தெரியாதவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணதை நம்ம பார்வைக்கு வச்சுக்கிட்டு வெட்டுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்வை வந்து பிளேடுக்கு முன்னாடி தான் இருக்கும். அதில் தான் மார்க்கை வச்சு நம்ம வெட்டுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான இது சேனல் வந்து பிளேடோட ரைட் சைடில் வெட்டும் போது நீங்கள் மார்க்கை லெஃப்டில் பிளேடுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா அந்த பிளேடு கணம் அதில் குறையும். நீங்கள் சேனலை பிளேடுக்கு ரைட் சைடில் வச்சு வெட்டும் போது அளவு கூட அந்த பிளேடு கணத்தையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அதில் எதுனா டவுட்டு இருந்ததுன்னா நீங்கள் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி அளவு கூட சேர்த்து ஒரு 1/8க்கு இன்னொரு மார்க்கும் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மார்க் இருக்கும். இந்த 2 மார்க்குக்கு நடுவில் நீங்கள் பிளேடை கரெக்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து ரைட் சைடில் போயிடும். கூடுதலாக வச்சுருக்க 1/8 வந்து பிளேடு கணத்தில் போயிடும். அப்போது நமக்கு என்ன தேவையோ அது கரெக்டான அளவு வரும். அப்படி இல்லாமல் நம்ம சேனலை பிளேடோட லெஃப்ட் சைடில் வச்சு மார்க் பண்ணி அளந்து மார்க் பண்ணுறோம்னா நீங்கள் சிங்கிள் மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சேனல் லெஃப்டில் இருக்கும், பிளேடுக்கு முன்னாடி இருக்கும். அதனால் நம்ம மார்க்குக்காக கட் பண்ணும் போது எந்த ஒரு அளவும் குறையாது. நாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து நம்ம ரைட் சைடில் ஹேண்டில் பிடிச்சி நம்ம மிஷினை கீழே அமுக்கிறதுனால நம்ம லெஃப்ட் சைடில் சேனலை வச்சு ரைட் சைடு தள்ளி தான் நம்ம எப்பொழுதுமே வெட்டுவோம். நம்ம ரைட் சைடில் பிடிச்சி லெஃப்ட் சைடு தள்ளுறது கிடையாது. இதில் உள்ள பிரச்சனையே இதுதான். அவங்க அளவு மாறுறதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் சேனலை லெஃப்ட் கையில் பிடிச்சிக்கிட்டு கட்டிங் மிஷினை நீங்கள் ரைட் கையில் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம அளவுக்கு என்ன தேவையோ அதை மார்க் பண்ணி அந்த சேனலை நம்ம ரைட் சைடு தள்ளுவோம்.
அப்படி தள்ளும் போது பிளேடுக்கு முன்னாடி மார்க் நிற்கும். நம்ம தேவையான அளவு என்னவோ அது பார்த்திங்கன்னா ரைட் சைடு போயிடும். அப்போ அந்த மார்க்குக்காக நம்ம வெட்டும் போது அந்த பிளேடு கனம் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 மார்க் பண்ணி சேனலை ரைட் சைடு பிளேடுக்கு ரைட் சைடில் வச்சு கட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேனலை லெஃப்ட்டில் வச்சுருக்கிறேன், சிங்கிள் மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் இருக்குது, பிளேடுக்கு முன்னாடியே இருக்குது. நம்ம பார்வைப்படுற ஆங்கிளில் தான் அது இருக்குது. அந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மார்க்கு பிளேடுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம வெட்டும் போது சேனலோட அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம வியூவர்ஸ் கேட்கும் போது நான் இப்படி தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் வெட்டும் போது பிளேடுக்கு முன்னாடி அளவு வச்சிங்கன்னா மார்க் வச்சிங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும். பிளேடுக்கு சேனலை பிளேடுக்கு பின்னாடி வச்சு மார்க்கை நீங்கள் பிளேடுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த 180 குறையும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு புரியலை, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரைட்லேருந்து லெஃப்ட் தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணும் போது நமக்கு தேவையான அளவு சேனலு பிளேடுக்கு அடுத்த சைடில் இருந்ததுன்னா பிளேடு கணத்துக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டு நாம் வெட்டணும். அப்படி இல்லைன்னா நம்ம பார்வையோட லெஃப்டில் பார்க்காம சேனலில் நம்ம தேவையான சேனல் எந்த சைடில் இருக்குதோ அந்த சைடில் நீங்கள் மார்க்கை வச்சு அந்த சைடாக நீங்கள் ரைட் சைடில் போயிட்டு அந்த பக்கமாக நின்று பார்த்தீங்கன்னா அது சேனல் என்னவோ அது கரெக்டாக மார்க் அவுட் சைடில் அங்கே வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேனலை ரைட் சைடில் விடுறீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு பிளேடு கணத்துக்கு மார்க் பண்ணிங்க. இல்லை சேனலை நான் லெஃப்ட் சைடில் வச்சு வெட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் மார்க்கே போதும். அப்படி இல்லைன்னா எப்பொழுதுமே நீங்கள் டபுள் மார்க் பண்ணி பிளேடு கணத்துக்கு டபுள் மார்க் பண்ணி வெட்டுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.